டேய், நீ என்ன மூஞ்சி வந்ததுலேருந்து இப்படியே வச்சிருக்க? அது நான் அவன் கூட சண்டை, அதனால நான் அப்படி வச்சிருக்கேன். எனக்கு அவன்கிட்ட பேசவே பிடிக்கல. ஏன்டா, அவன் என்ன பண்ண? அவன்கிட்டயே உனக்கு பேச பிடிக்கல? சாரே போன வாரம் வந்ததுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பேச பிடிக்காது வேற சொல்கிற. அப்படி என்னடா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து? அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத. அதெல்லாம் என் மன குமுறல்கள், வெளியே சொல்ல முடியாது. அது சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இவங்கிட்ட பேச பிடிக்கல. இப்படியே தான் நான் உட்காந்துருப்பேன். என்னையில யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. டேய், அவனுக்கு உனக்கு என்னடா சண்டை? யாராச்சும் ஒருத்தர் சொல்லி தொலைங்க. நீ வந்ததுலேருந்தே கம்முன்னு இருக்கா, அவன் உம்முன்னு இருக்கான். நடுவில் நான் உட்காந்துக்கிட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மரியாதையாக ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. எனக்கே தெரியல நான் என்ன பண்ணேன்னு. அது சரியான திருக்கா இருக்கும் போல. திடீர் இப்படிதான் கோவப்பட்டுக்குது. அதுக்கே தானே கேளு என்ன விஷயம்னு. எனக்கே தெரியலடா, நான் ஒண்ணுமே பண்ணலவனே. டேய், எதுவா இருந்தாலும் சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம். சும்மா இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. சொல்லு என்ன விஷயம்னு. அது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவன் கோயிலுக்கு கூப்பிட்டான்னு போனே போன வாரம் தைப்பூசத்துக்கு. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சொன்னா நீலாம் அவளை தான் தாங்க மாட்டேன், என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிருக்கேடான்னு. வெளியே சொல்ல முடியல எனக்கு. நான் என்னத்த சொல்ல உன்ட்ட? டேய், அப்படி என்னடா பண்ண? அன்னைக்கு எனக்கு காய்ச்ச, கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்குள்ள 2 பேரும் ஏதோ சண்டையை போட்டு வந்திருக்கீங்க. அப்படி என்ன பண்ண சொல்லி தொலை. இவன் என்னை கூட்டிட்டு போனப்ப என்னடா சொன்னா? நான் உனக்கு உங்க வீட்டுக்கிட்ட கொடுக்கறத விட பெரிய நல்ல பிரசாதமா வாங்கி கொடுக்குறேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு போனானா? அங்க போனா இவன் குடும்பத்து சண்டை. அதுக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? சொல்லு, இருக்கா? இல்ல. இல்ல இவன் இந்த பைத்தியக்காரன், இந்த கிறுக்கு பையன், இந்த லூசு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன ஒரேடியா நம்மள இப்படி இந்த திட்டுறான்? அப்படி நான் என்னையா பண்ணேன்? சொல்லி தொலையா. நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு தெரிக்குது. சொல்லி தொலை. டேய், இப்ப நீ சொல்றியா எப்படி? சும்மா இழுத்துக்கிட்டே இருக்க. சொல்லி தொலைடா. கொஞ்ச நேரத்துல இந்த மிஸ் வேற வந்துடும். அப்புறம் டெஸ்ட் கிஸ்ட்னு ஆரம்பிச்சாயின்னா ஒன்றும் பேச தொலைய முடியாது. சொல்லு. உனக்கு இந்த பரீட்சையா முக்கியம்? சொல்லு, இந்த பரீட்சையா முக்கியம்? நானே கோவத்தில் இருக்கேன், நீ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மனசு வெந்து போயிருக்கேன்டா, மனசு வெந்து போயிருக்கேன். அப்ப எவனுக்குமே என்னை பத்தி கவலை இல்லை, அப்படிதானே? கவலை இல்லை, தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. டேய், இவன் எந்த ஊர்ல இருந்து வந்து கிறுக்கு போயடா? சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். சொல்லி தொலைடா. எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணேன்னு. உனக்கு எப்படி தெரியும்? மனசு நொந்து போய் வந்தது நான். உனக்கு எப்படி தெரியும்? நீ ஜாலியா உங்க அம்மா கூட பேசிட்டு தானே வந்த. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கிறேன் நானு. நான் எவ்வளவு பாவம் தெரியுமா? அன்னைக்கு வந்து எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க வந்து தெரியுமா உனக்கு? நானு அங்க புளியோதரை கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், லெமன் கிடைக்கும், சக்கரை பொங்கல் கிடைக்கும். அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு சொல்ல முடியல, எனக்கு தொண்டை வரைக்கும் வருது. அம்மா எத்தனை ஆசைப்பட்டு வந்திருக்கேன். சரி, அப்புறம் இங்க பார், நீ என்கிட்ட பேசக்கூடாது. நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லணும்னா நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு இல்ல. புரியுதா? உனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் இவன் கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்குவேன். நீ என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது, பாத்துக்க. சரி, நீ அவங்கிட்டே சொல்லு, என்னன்னு சொல்லி தொலை. அதான் நான் வந்தனா இப்படி எல்லாம் கொடுப்பாங்கன்னு இவன் என்னை ஏமாத்தி எல்லாம் கொடுப்பாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாவும் அவங்க பெரியம்மாவும் அங்க ஒரே சண்டை. எப்படி சண்டை? ஆனா இவன் என்ன பண்ணிருக்கணும் சொல்லு, என்ன பண்ணிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? என்ன சொல்லி கூட்டிட்டு போனானோ அதை இவன் நிறைவேற்றிருக்கணுமா? அப்படிதானே சொல்லி கூட்டிட்டு போனா. எங்க அம்மா கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு தனியா போக பிடிக்கல, நீ வான்னு உன்னைய கூப்பிட்டேன். உனக்கு காய்ச்சல், அதனால நான் வந்தேன். சரியா?
எதுவுமே வாங்கி கொடுக்கல. அங்க வச்சு கேக்குறேன், எனக்கு எங்கடா பிரசாதம்னு. இவன் என்ன சொல்லியான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? இவன் ஒரு கிறுக்கு பையன் உங்க பெரிய பட சொல்லிக்கிட்டு இருக்கான். கிறுக்கு மட்டும் இல்ல, நான் குரங்கா, ஒரு திரிசான குரங்கா. என்ன பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கு. சொல்லு, என்ன பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கா? இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதன்னு பயந்து தொலைஞ்சிட்டேன். போடா லூசு பயல. பாத்தியா, இவனுக்கு புத்தியே வரல. அப்புறம் எப்படி நான் அவங்கிட்ட பேசுவேன் சொல்லு? இவனுக்கு இன்னும் புத்தியே வளரல. 2 வயசோட அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. இவனுக்கு யாராச்சும் தண்ணி ஊத்தி மண்டையில முடிய வளர்க்குற மாதிரி மூளைய வளர்த்து விடுங்க. அப்பதான் நான் இவங்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். என்னது, முடிய வளர்க்குற மாதிரி மூளைய வளர்க்கணுமா? அட முட்டா பயல, உனக்கு தாண்டா மூளையே இல்ல, லூசு பயல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் முட்டா பையன் லூசு பயலா? எதுக்கு என்ன ஒரு மாதிரியான குரங்குன்னு சொன்னேன்? வினோத குரங்கு அப்படி எதுக்கு சொன்னேன்? சொல்லு, எனக்கு இப்ப நீ பதில் சொல்லு. சொன்னாதான் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா பேசவே மாட்டேன். சொல்லு. டேய், நீ எதுக்குடா அவனை அப்படி சொல்ற? அது உனக்காக தானே வந்தான் கோயிலுக்கு. லூசு மாதிரி நீ அவனை அப்படி சொல்லி வச்சிருக்க. பாரு, இப்போ அவன் பேசவே மாட்டேங்கிறான். நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? அத பாரு, அது பார்க்க மனுஷ ஜென்ம மாதிரியா இருக்கு. என் தங்கச்சிக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா மாதிரி இருக்காண்டா. அது ஒரு மாதிரி குரங்குனா இது ஒரு மாதிரி குரங்கு. ரெண்டும் குரங்குகதா. நான் அவளையே அப்படித்தான் சொல்லுவேன் குரங்குன்னு. இவனும் அப்படித்தான் இருக்கான். மண்டையை பாரு, ஒரு 10 முடி இருக்குமா? 10 முடியை நட்டு வச்சுக்கிட்டு அந்த 2 புருவமும் சேர்ந்து வேற இருக்கு. அப்படியே நானும் இவன் என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் சும்மா தான் அப்படி சொன்னேன். இவன் கேட்டுக்கிட்டே இருந்தானே அப்படின்னு சரி எங்க பெரியப்பா கேட்டாரு. நான் அவளையும் அப்படிதான் சொன்னேன், இவனையும் அப்படிதான் சொன்னேன். இவன் மட்டும் என்ன யோக்கியமா? இவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான் தெரியுமா உனக்கு? அவன் என்ன ஒன்ன சொல்லி வச்சிருக்கான் சொல்லுங்க. ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ தெரியல உங்க வீட்டுகள்ல. சொல்லி தொலை, நீ என்ன சொல்லி வச்சிருக்க? இவன் என்ன முட்டைக்கண்ணே, பைத்தியக்காரன், முடி வளர்ந்தவன் சொல்லி வச்சிருக்கான் உங்க அம்மா கிட்ட. அப்ப நான் இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சொல்லு. அப்ப இவன் மட்டும் என்ன சொல்லலாம், நான் மட்டும் இவனை கலாய்க்க கூடாதா? சும்மா தாண்டா சொன்னேன். நான் சொல்லுவேன், நான் தான் இந்த உலகத்திலேயே அலையேன். எனக்கு யாரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். நான் சொல்லலாம். ஓ மூஞ்சிய பாரு, 2 கண்ணு மட்டும்தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ என்ன சொல்லலாமா? உனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல, புரியுதா? உனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன். ஏதோ நம்ம ஃப்ரெண்டு பாவம் போனா போயிட்டு போறான் அப்படின்னு நான் உன்னை விட்டா நீ என்ன குரங்குன்னு சொல்லியிருக்க. சொன்னியா? குரங்குன்னு என்ன நீ சொன்னியா? சொன்னல, அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட பேசுவேன்? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுத்துது. சும்மாவா சுத்தும்? சொல்லு, சும்மாவா என் பின்னாடி சுத்தும்? அந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா நீ வந்ததுல இருந்து எல்லா பிள்ளைகிட்டையும் பேசுற, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒண்ணு பொம்பளை பிள்ளைங்க என்கிட்ட வந்து பேசுறது, 2வது சாப்பிடுறது. உடல வந்த உடனே கைய வச்சு ஆப்பு வச்சுட்டேன். என்னை விட அழகா இருக்குன்னு உனக்கு நினைப்பு, அதெல்லாம் கிடையாது. உன்னை பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு காமெடியா மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது? காமெடியன் மாதிரி தெரியுது. அதனால அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட பேசுது, மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. 2வது சாப்பாடு, அதையும் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன், வாங்கி தரேன்னு. வேற எதுல நீ எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் உடனே மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ என்னை கூட்டிட்டு போய் புளியோதரை வாங்கி தரேன், பொங்கல் வாங்கி தரேன்னு ஏமாத்தி விட்டுட்டேன். அப்ப கூட நான் உங்ககிட்ட பொறுமையா கேட்டேன், கடைசியில வாடா எனக்கு வாங்கி கொடுங்க. நீ என்ன சொன்ன? என்னடா சொன்ன? சோத்துக்கு செத்தவனாடா நீ, வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு வர. அதுவும் அவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க சுத்தி நிக்குது. அப்ப நீ அப்படி சொல்லிட்ட. அதனால நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. ஓம் பேச்சு கா, ஓம் பேச்சு கா. அதனால நான் உன்கிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட நீ பேசாத. டேய், அவனை ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணுடா.
அவன் இருந்தால் தான் நம்ம குரூப்பில் சந்தோஷமாக நல்ல ஜாலியாகவே இருக்கும். ஏதாச்சும் காமெடி பண்ணிக்கிட்டு கிடப்பான். சும்மா அவன்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு கிடக்காத. ஏதாச்சும் பண்ணி அவனை சரி பண்ணி தொலை. சரிடா, இப்போ உனக்கு உன் கோவம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் உனக்கு பண்றேன். அப்புறம் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். எப்படி? அப்படி வா வலிக்கு. நான் யாரு, என் பேரை சொன்னா இந்த கிளாஸ் மட்டும் இல்ல, இந்த ஊரே கலங்கி நடுங்கி போயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தன் நான். என்கிட்டயே நீ இவ்வளோ சவுடால் அடிச்சிட்டு இருந்திருக்க. இப்ப தெரிஞ்சிச்சா நான் யாருன்னு? எப்பா தெரிஞ்சிருச்சப்பா, தெரிஞ்சிருச்சு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சரி, நான் சொல்லுவேன், நீ வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன், ஓகேவா? சொல்லு என்ன வேணும்னு. அது வந்து நேரா கேண்டீனுக்கு போவோம். என்னென்ன இன்னைக்கு சாப்பிட போட்டிருக்காங்க அது எல்லாத்துலேயும் ஒரு செட்டு வாங்கி கொடுத்தேன்னா நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? என்ன சொன்ன? அதான்டா, எல்லாத்துலேயும் ஒரு செட்டு வாங்கி கொடுக்குறியா? நான் உங்ககிட்ட வேணா ஃப்ரெண்ட் ஆகிடுறேன். அம்மா, என்கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு இல்லை. வந்தேன்னா ஒரு 2 பப்ஸ் வாங்கி தருவேன், அவ்வளவுதான் என் கையில காசு இருக்கு. வா, வேணா பப்ஸ் வாங்கி தரேன், என்கிட்ட பேசு. இல்லைன்னா போப்பா. உனக்கு தீனி வாங்கி போற அளவுக்கு நான் சேர்த்து வைக்கல. அவ்வளவுதான். இந்த 2 பப்ஸுக்கே எங்க வீட்டுல நான் காலில் விழுந்து கையில விழுந்து எங்க அம்மா கிட்ட குத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு. சாரு வருவாரா, எல்லாத்துலயும் ஒரு செட்டுன்னு கேட்பாரா, இவருக்கு நாங்க வாங்கி கொடுக்கணுமா? உனக்கு என்ன பிரசாத் அங்க வாங்கி கொடுத்துருந்தா கூட ஒரு தொன்னை தானடா வாங்கி கொடுத்துருப்பேன். அதுக்கு மேல 2 பப்ஸ் வாங்கிக்கிற வாடா. அதுக்கு மேல என்கிட்ட எதிர்பார்க்காதப்பா. இதுக்குதான் ஏழைகளோட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறது இல்லை. சரி, என் ஃப்ரெண்டா போயிட்டேன். 2 பப்ஸ் மட்டும் வாங்கி கொடு, உன்கிட்ட நான் பேசுறேன், சரியா? சரி, இன்ட்ரோல போ, உனக்கு நான் பப்ஸ் வாங்கி தரேன். அப்ப இனிமே என்கிட்ட நீ பேசுவேல? பேசுவேன். எனக்காக 2 பப்ஸ் வாங்கி தரும்போது உனக்காக என் குரல், என் அருமையான இந்த குயில் குரல் வச்சு உங்ககிட்ட பேச மாட்டேன்னா என்ன? பேசுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னது குயில் குரலா? எப்படியோ போ. ஆளும் மண்டையும் பாரு, குயில் குரலாம் குயில் குரல். என்கிட்ட இருந்த இந்த 2 பப்ஸுக்கு ஆப் வச்சுட்டான் காசு இருந்ததை. சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, வாங்கி கொடுப்போம். அப்பதான் நம்ம கிட்ட பேசுவான். நமக்கும் கொஞ்ச நேரம் போர் அடிக்காம போகும் கிளாஸ். நம்ம பண்ணதும் தப்பு தானே, அவனை கூட்டிட்டு போயிட்டு ஏமாத்திட்டேன். சரி, வாங்கி கொடுத்துருவோம். சரிடா, உங்க 2 பேரோட சண்டையும் முடிஞ்சிச்சுல, விடுங்க. இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, என் அழகான காந்த குரலுக்கு டெய்லி டீ வாங்கி கொடுக்கணும். எப்படி? டீ வாங்கி நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் டீ வாங்கி கொடுங்க டெய்லி, சரியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் என் காசுல வாங்கி குடிச்சுக்குவேன். எப்படி டீலிங்க? இங்கே பாரு மவனே, அடி வெளுத்து போடுவேன். அவன் உன்னை கூட்டிட்டு போனா பிரசாதம் வாங்கி கொடுக்கலன்னு நீ சண்டை ஓட்ட. சரி, அதை விட்டு நீ மறுபடியும் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்ட, நாங்கள் யாரும் உன்கிட்ட பேச மாட்டோம், பார்த்துக்க. ஆளு மண்டையும் பாரு, இவர் குரல் ஒரு குரல். இதுக்கு இவர்கிட்ட டீ வேற வாங்கி கொடுக்கணுமா, அது காந்த குரலா? ஓடி போயிரு, அவன் வாங்கி கொடுக்குற பப்ஸை தின்ட்டு பேசாம கடை. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் கோவப்படாத. திடீர்னு இந்த 2 பையலுக்கும் கோவம் வந்துடுதுமா. கொஞ்ச நேரம் காமெடி பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே காமெடி பண்ற சாக்கில் கமிட் பண்ணிடுவோம்னா அதுவும் விட மாட்டாங்க, லூசு பையலுக. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். 2 பப்ஸு அதே இன்னைக்கு போதும் நினைக்கிறேன். சரி, 2 பப்ஸை மட்டும் வாங்கி கொடுத்து தொலைங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்ததுக்கு அதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. டெய்லி நீ உனக்கு ஏதாவது நீ கேட்டா நான் காசு இருந்தா வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ இப்படி டெய்லி டீ வேணும்னு ஆர்டர்லாம் போடாதடா. காசு இருக்கும்போது 3 பேர் இருக்க காசை ஷேர் பண்ணி என்ன வாங்க முடியுமோ வாங்கிக்குவோம். அதை விட்டுப்புட்டு ஐயாவுக்கு டெய்லி டீ வாங்கி கொடுப்பாங்களா டீ? அதையும் நீ சாதாரணமா கேட்டிருந்தா கூட நான் உனக்கு மன்னிச்சு வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா நீ எப்படி கேட்ட? காந்த குரல். உன் காந்த குரலை கேட்கறதுக்கு உனக்கு நாங்க டெய்லி டீ வாங்கி கொடுக்கணும். என்ன போடா லூசு. காசு இருந்தா வாங்கி தர, இல்லைன்னா பேசாம இரு. சரி, நான் தான்
மிஸ் வராங்க, அமைதியா உட்காருங்களா 2 நேரம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய காமெடியான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஆமா எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.